அதே போல நெடுநாள் நம்ம வைத்திருக்கிற கசப்புகள் என்னவா மாறும் அப்படின்னு சொன்னா அது வந்து வியாதியாய் மாறும். ரொம்ப கவனமா இருக்கணும். நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சென்னையில வந்து ஒரு மனிதருக்காக ஜெபம் பண்றேன். அவளுக்கு பிளட் கேன்சர். அப்படின்னா வாயில திறந்தா பிளட் அப்படியே வாமிட் எடுத்துட்டே இருக்கிறாரு. அப்ப அந்த ஊழியக்காரர் அவருக்காக ஜெபம் பண்றாரு. இல்ல உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா அவர் கொண்டு வந்திருக்கிற அந்த பெட்டியை திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு அருவா இருக்குது. அவருடைய பெட்டிக்குள்ள ஒரு அருவா இருக்குது. எங்கன்னு கேட்டா அவருடைய ஊர் சொல்றாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, என்னுடைய மனைவி வந்து அவர் வந்து ஃபாரின்ல இருந்திருக்கிறாரு, இருந்து நிறைய சம்பாரிச்சு பணத்தை அனுப்பினார்கள். மனைவியை நம்பி அவன் வீடு வாங்கு நிலம் வாங்க அப்படின்னு அனுப்பினாரு. இந்த அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஊர்ல வந்து வேற ஒரு மனிதனோட தொடர்பு வச்சு கொண்டு இந்த பணத்தை எல்லாம் அந்த மனுஷனுடைய பேர்ல சொத்தை எழுதி கடைசியில் இவர் வரும்போது ரிசீவ் கூட பண்ணாம அந்த அம்மா அந்த மனுஷனோட போயிட்டாங்க. அந்த ஆதங்கம் தாங்க முடியாம இவங்களை கொல்லாம நான் விடமாட்டேன்னு சொல்லி தன்னுடைய பெட்டிக்குள்ள ஒரு அருவாவை வச்சு அதை தீட்டி என்னைக்காவது நான் கண்டுபிடிப்போம் கொல்லுவேன்னு வச்சிருந்தாரு. கடைசியில் பல வருடங்கள் தாண்டி அவருக்கு என்னவா வந்துச்சுன்னா அந்த கசப்பு வந்து கேன்சரா மாறி பிளட் கேன்சரா மாறி தேவனுடைய அந்த ஆலயத்திற்கு வந்து அந்த பாஸ்டர் வந்து இல்ல நீங்க மன்னிக்காம வந்து இந்த வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்காதுன்னு சொல்லி நான் எப்படி மன்னிப்பேன்னு சொல்லி கடைசியில அவர் ஒப்பு கொடுத்து மன்னிச்சதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா அவருடைய வியாதி சரியாகி இன்றைக்கு அவர் கர்த்தருக்காக ஊழியர் செய்கிறவராக இருக்கிறார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய இருதயம் வந்து ஒரு வெள்ளை தாளை போல நம்ம ரொம்ப கசக்க கூடாது, நம்ம ரொம்ப பேசக்கூடாது. உடனே ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன நடந்தாலும் என்ன பண்ணணும்னா டக்குன்னு நீங்க சரியாகணும். நம்ம வந்து வேதம் சொல்கிறது, இந்த உலகம் வந்து சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.